இது விஷு அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே லேட் ஆயிடுச்சு. விஷுக்கு முந்தின நாள் நம்ம பூஜா ரூமில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கனி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சுட்டு அன்னைக்கு தூங்கும்போது சுத்தமே கரண்ட் இல்லை, அதனால தூக்கமும் போயிடுச்சு. கடைசியில் 3 மணிக்கு எந்திரிக்க வேண்டி நான் 5:15 தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே சீக்கிரமாக தீபமெல்லாம் பற்ற வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கனியெல்லாம் காமிச்சு கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை நான் இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். என்னால் தெரிஞ்ச மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி கனியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு சின்ன பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது. சித்திரக்கனிக்கு தான் எங்கள் லீவு, விஷுவுக்கு லீவு கொடுக்கல. அதனாலவே அவளை ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் கோயிலில் போய் சாமி தரிசனம் எல்லாம் பார்த்து வந்ததுக்கப்புறம் 12 மணி அந்த டைமில் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஊருக்கு இன்றைக்கி விசேஷம்ட்டு அங்கே கிளம்பியாச்சு. அதுக்கு இடையில நாங்கள் சத்தியெல்லாம் சாப்பிட்டு நேராக ஊருக்கு போயாச்சு. கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 3:30-4 o'clock ஆயிடுச்சு. அங்கே விசேஷமும் ஆரம்பிச்சாச்சு. 3 ஆணையெல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நான் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே பஞ்சவாத்தியத்தை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். நீங்களும் அதை கேளுங்களேன். இந்த வாத்தியம் முடிஞ்சதுமே திருவீதி உலா இருந்துச்சு. நாங்கள் அதுக்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டு ஒரு 9 o'clock நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் ஊருக்கே கிளம்பியாச்சுங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம ஊர் விசேஷத்துக்கு போகும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் தனி தாங்க. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.